Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்கள் சௌபர்னியா. ஸோ இன்றைக்கி உங்கள் கூட திருப்பி ஒரு ஹால் வீடியோட தான் வந்திருக்கேன். அமேசான்லேருந்து சில விஷயம் புது வீட்டுக்காக வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு தான் அன்பாக்ஸ் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோத்திங் அண்ட் கொஞ்சம் வந்து டெக்கார், கொஞ்சம் வந்து கிச்சன் ஐட்டம் அண்ட் ஆல்சோ க்ளீனிங் ஐட்டம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இப்போ என் பின்னாடி இருக்குல்ல இந்த எல்லா பாக்ஸும் தான். லாஸ்ட் டைம் நான் மீஷோ ஆல் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் உங்களோட லவ் கொடுத்தீங்க அண்ட் அது தேங்க்யூ. அது கீழே நான் லிங்க் வச்சேன். ஸோ யூடியூப்பில் இப்போ புது விஷயம் வந்து லிங்க்ஸ் எல்லாம் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லிங்க்ஸ் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படின்றதுனால. ஸோ அதனால் என்னால் ப்ராடக்ட் காட்டுறதோட எதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்க முடியாது. அப்படியே வச்சாலும் யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு இதோட லிங்க்கெல்லாம் வேணும் இந்த ப்ராடக்ட் பர்டிகுலராக அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் சௌபர்னியா ரமேஷில் வந்தீங்கன்னா அங்கே வந்து சௌபி ரெக்கமெண்ட்ஸ்னு என்னோடய பயோவில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் பை ஒன் உங்களுக்கு எல்லா லிங்க்கும் இருக்கும். இல்லைனா நீங்கள் எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதோட லிங்க் அனுப்புவேன். மோஸ்ட்டாக இது எல்லாமே ஃப்ரம் அமேசான். நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மீஷோ ஆல் பார்த்துட்டு இந்த ஆல் பார்க்குறவங்க அதில் லிங்க் இல்லைன்னு நினச்சிங்கன்னா மீஷோ ஆல் லிங்க்ஸுமே நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் எல்லா லிங்க்கும் மொத்தமாக உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ இப்போ ரேண்டமாக ஒன் பை ஒன் ஓப்பன் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கிறதுனால இதையே உங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு காட்டுறேன். எனக்கு வந்து டிஃப்யூசர் வீடு வந்து ரொம்ப வாசனையாக வச்சுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப தேடி இந்த டிஃப்யூசர் வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே இந்த மார்பிள் ஃபினிஷ் இருக்குல்ல, இதுலேயே வுட் ஃபினிஷ்லாம் இருந்துச்சு. நான் வந்து இந்த ஒயிட்டை எடுத்தேன். ஏன்னா இந்த வீடோட தீமுக்கு ஒரு மேட்ச் ஆகும். ரொம்ப தனியாக தெரியாது. எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்றதுக்கான மெஷரிங் கப் அண்ட் இது சார்ஜர். இதில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஒரு 10-20 ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா இது போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து ஹை லோ மிஸ்ட்டுன்னு இருக்குது அண்ட் லைட்டுன்னு இருக்குது. லைட் வேணும்னா இந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரியும். வார்ம் ஒயிட் அண்ட் கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டு. எனக்கு வார்ம் கலரில் இந்த லைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்மோக் மாதிரி வர்றது வந்து உங்களுக்கு ரொம்ப வேணுமா இல்லை லைட்டாக வேணுமான்றதுக்கான அந்த ஆப்ஷனும் இருக்குது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இது வாங்கினேன். இதில் நிறைய கலர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அடுத்து இது பார்க்கலாம். ஸோ இது வந்து நாட் ஃப்ரம் அமேசான், இட்ஸ் ஃப்ரம் மீஷோ. ஸோ ஆல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆல் எடுக்கும் போது இந்த ஆர்டர் மட்டும் வராமல் பெண்டிங் இருந்தது. அமேசான் ஆர்டர் வரும்போது இதுவும் வந்ததுனால நான் அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கிளாஸ் பிளான்டர் மாதிரி வச்சுக்கலாம். நான் மணி பிளான்ட் வளர்க்குறதுக்காக இது வாங்கினேன். என்னோடய லிவிங் ஏரியா இருக்குல்ல, அது மேலே டீ டேபிள் மேலே வச்சு மணி பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு. இந்த மார்பிள் மணி பிளான்ட் அண்ட் ஆல்சோ எனக்கு எல்லா மணி பிளான்ட்டுமே பிடிக்கும். வந்து 150 ருபீஸோ என்னமோ. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் செட் ஆஃப் 3 டாய்லெட் கிளீனர், 2 அதுக்கு வந்து ஹேண்டில்ஸ் அண்ட் 3 இந்த மாதிரி. ஸோ ஒயிட் எல்லாமே அழுக்கழுக்காக இருக்குது. இதுக்கு எதுக்குமே கவர்லாம் வரல, கீழே மட்டும் கவர் போட்டிருக்காங்க. நான் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இப்போ தான் தொட முடியும், அதுக்கப்புறம்லாம் தொடவே முடியாது. ஸோ இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த சிலிக்கான் சிலதில் வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கும். அப்போ வந்து தேய்க்கும் போது அந்த டர்ட்லாம் ஒழுங்காக போகாது. இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரியுமே நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நீங்கள் செவுத்துலேயும் இந்த மாதிரி ஒட்டியும் வச்சுக்கலாம். இது வந்து கிச்சனுக்காக வாங்கினேன். இது வந்து உடன் ட்ரே டிஸ்பென்சர் தான். இது வந்து சோப் டிஸ்பென்சர் அண்ட் ஹேண்ட் சோப் டிஸ்பென்சர் அண்ட் வந்து உங்களுக்கு வாஷர். இது வந்து கிச்சனில் வச்சா அழகாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இது எல்லாமே பிளாஸ்டிக் இல்லை, கிளாஸ். அதனால தான் இது வாங்கினேன். ரொம்ப அழகாக இந்த மாதிரி வச்சு கிச்சனில் வச்சுக்கலாம். நான் சொன்னேன்ல நான் வந்து க்ளோத்திங் ஐட்டமாக வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தா அண்ட் இது வந்து இந்த ப்ளூவில் ஒயிட் பிரிண்ட் எனக்கு ரொம்ப ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு இந்த பிரிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய எவ்ரிடே விலாகில் நீங்கள் பார்ப்பீங்க. இதோட விலை வந்து 400 சம்திங். ஸோ டிஃப்யூசருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் ட்ரீ எசென்ஷியல்லேருந்து வெண்ணிலா எசென்ஷியல் ஆயில் வாங்கினேன். இது முன்னாடி நான் வெண்ணிலா எசென்ஷியல் ஆயில் வீட்டில் யூஸ் பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் வித்தியாசமாக வெண்ணிலா ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கினேன். எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு இது ஒரு ரீலாக ஷேர் பண்ணுறேன். வாங்குகிற பொருளை விட அட்டைப்பொட்டி தான் நிறைய சேருது.
ஓ இது இவ்வளோ பெருசு இருக்குமா? நான் கொஞ்சம் 1 லிட்டர் ஜக் மாதிரி நினச்சேன். பட் வாவ் வாவ். ஸோ இது வந்து தண்ணி ஊற்றுற ஜக்கு. பட் இதை வந்து நான் பிளான்டருக்காக வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா அலுமினியம் டின் மாதிரி. இது பார்க்கும் போதே எனக்கு நாஸ்டாலஜிக்காக இந்த ரேஷன் கடையிலலாம் சின்ன வயசுலலாம் மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்கல்ல, அந்த டப்பா தான் இது. அதில் கொஞ்சம் ஃப்ளோரல் எம்போசிங்லாம் பண்ணி இப்போ வந்து இதை பிளான்டராக கன்வெர்ட் பண்ணி ஒரு ரஸ்டிக் ஹோம் லுக்குக்கு விற்கிறாங்க. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன சைஸாக எதிர்பார்த்தேன். இவ்வளோ பெருசு நான் எதிர்பார்க்கல. இது 400 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ரஸ்டிக் ஃபினிஷிங் அண்ட் ஓல்டு விண்டேஜ் டைப் ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுலேயே ஒரு பவுலும் சூப்பராக இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி பார்ப்போம் அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் அது வாங்கலாம்னு நினச்சேன். கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டு கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் தண்ணி போட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஐ எம் ஹாப்பி. இந்த மாதிரி பொருள்லாம் கௌதமுக்கு சுத்தமாக பிடிக்காது. இதில் போய் ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுப்போம். அப்படியே மூஞ்ச கொஞ்சம் கொடூரமாக வைப்பான் இதெல்லாம் பார்த்தா அப்படின்ட்டு. ஆனால் நான் இதை வந்து வா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வைப்பர் க்ளீனிங்காக வாங்கினேன். இது அமேசானில் ஆஃபரில் இருந்துச்சு, அதனால் அமேசானில் வாங்கினேன். இது இங்கே கிடைக்கிற பொருள் தான், பட் ஆஃபரில் இருந்ததுனால அமேசானில். அகெயின் ஒரு சிக்கன் கறி ஷார்ட் குர்த்தா. இதை நான் ஒரு ஸ்டைல் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ டெய்லி காலையில் நான் ஒரு ட்ரிங்க் கொடுக்குறேன். மினி விலாகில் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க, அக்கா என்ன ட்ரிங்க் அது குடிக்கிறீங்க, அது என்ன பர்பஸ்க்காக? அது வந்து நிறைய அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நாட் ஃபார் தைராய்டு. அது வந்து ப்ளோட்டிங்காக உங்கள் பாடியை டீடாக்ஸ் பண்ணும் அண்ட் டைஜஷனுக்காகவும் நீங்கள் குடிக்கலாம். அதில் இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன் அண்ட் ஏன் குடிக்கிறேன் அப்படின்றது சொல்கிறேன். இப்போ காட்ட போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி டிஸ்பென்சர். அதில் வந்து சம்டைம்ஸ் நான் தேன் கலந்தும் குடிப்பேன், அதுக்காக வாங்கினேன். ஆக்சுவலாக நான் ஏமாந்துட்டேன். இது கிளாஸுன்னு போட்டிருந்தது. அதில் சத்தியமாக சொல்கிறேன் கிளாஸுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிளாஸ்டிக் அக்ரலிக்குன்னு அதில் மென்ஷனே பண்ணல. அதுவும் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரியே இல்லை. இது கொஞ்சம் மொக்கே குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. கிளாஸுன்னு போட்டு பிளாஸ்டிக்கை கொடுத்து. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம ஹனியை ஃபில் பண்ணி இப்படி எடுத்துட்டு இந்த ப்ரெஸ் பண்ணோன்னா ஹனி எவ்வளோ தேவையோ இது வழியாக நமக்கு வரும். ஸோ தேனை ஈஸியாக போடுறதுக்காக ஹனி டிஸ்பென்சர்னே தனியாக வைக்கிது. பட் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் மெட்டீரியலில் வரும்னு நினச்சி பிளாஸ்டிக்கை வாங்கியிருக்கேன். நான் தப்பாக பார்த்துட்டேன். இது ரொம்ப சீப் குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருக்குது. நான் செட் ஆஃப் 3 வாங்கினேன். இதில் செட் ஆஃப் 12 வெறும் ஒன்று கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து உட்டன் இந்த துணிலாம் நம்ம காய போடுற ஹேங்கிங் ஹூக்ஸ், அது வந்து உட்டில். பின்னாடி வந்து இந்த 3mm ஸ்டிக்கர். நீங்கள் ட்ரில்லாம் பண்ணணுன்னு இல்லை, டோர் பின்னாடி செவரில் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். இது 3 பேட்டர்னில் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃபேவரட். இந்த பேம்பூ உடன் ஸ்டாண்டோடு வர கிரேட்டர் செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்புறம் விஸ்கர். நம்ம வந்து முட்டை இல்லைனா பட்டர் எல்லாம் விஸ்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ மேஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதை நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி உட்டன் பேஸோடு பார்க்குறேன். அதனால் இது வந்து பீலர். ஸோ செட் ஆஃப் 4 தான். ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதனாலே இதை வாங்கிட்டேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வுட்டு வித் ஸ்டீல், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சைஸும் ரொம்ப காம்பேக்டாக இருந்தது, க்யூட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் பேண்ட். இதுவும் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு, இல்லைனா குர்த்தா கீழே போட்டுக்கலாம். ஒயிட் குர்த்தா கூடலாம் நல்லாயிருக்கும்ன்ட்டு இது எல்லாமே அண்டர் 500, அதனால் வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு, கேபினட் லைட் லைனர், ஒரு மாதிரி ஸ்டிக் மாதிரி இருக்கும், நீங்கள் ஒட்டிக்கலாம். இது வார்ம் லைட். எனக்கு இது ஏன் பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய கிச்சனில் பார்த்தீங்கன்னா 2 கேபினெட் தான் இருக்கும். அது கீழே வந்து லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே இந்த மாதிரி மிக்ஸி பொருள்லாம் அழகாக டெக்கார் பண்ணும்போது அந்த லைட் நைட்ஸில் சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோஸ்க்கும் அழகாக இருக்கும். அதுக்காக இந்த லைட். தர்மாக்கோலை வச்சு நல்லா அமைச்சிருக்காங்க. பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. கடவுளே உடையாமல் இருக்கணும்ப்பா. இது வந்து செராமிக் பாட்.
பைனாப்பிள் ஷேப் பாட். இது நல்லா செக்யூராக தான் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் வந்து உப்பு ஜாடி சூப்பராக வாங்கணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும், ட்ரெடிஷ்னலாக அந்த ப்ரௌன் வித் க்ரீம் கலரில் இருக்கும்ல அந்த மாதிரி வாங்கலான்னு யோசித்தேன். அப்படி யோசிச்சுட்டு சும்மா அமேசானில் எதையோ பார்க்கும்போது இது சஜஷனில் வந்தது. இதில் எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் டீல் ப்ளூ, டார்க் ப்ளூ, அப்புறம் க்ரீன் இருந்தது. சரி க்ரீனாகவே போயிடலாம், எல்லோலாம் வேணாம், கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத கலராக இருக்கும் கிச்சனில். ஏன்னா நான் மோஸ்ட்டாக எல்லாமே ஒயிட்ஸ் தான் போகிறேன். அண்ட் ஆல்சோ சம் மணி பிளான்ஸ் லைவாக வைக்க போகிறேன். ஸோ அப்போ அதுக்கு இது காம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு க்ரீன்லேயே வாங்கிட்டேன். இது செட் ஆஃப் 2 நான் வாங்கினது. ஒன்றத்தில் வந்து கல் உப்பு போட்டு வச்சுக்கலாம், இன்னொருத்தில் வந்து தூள் உப்பு. இந்த கிளாஸ் தான் நான் வாங்கினேன், எம்போஸ்ட் கிளாஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டீடைலிங், எனக்கு தெரியுதா? ஸோ இதிலே லென்த்தாலாம் இருந்தது, எம்எல் அதிகமாக. பட் எனக்கு வந்து இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ யாராவது கெஸ்ட்லாம் வராங்கன்னா ஜூஸ் சர்வ் பண்ணலாம், தண்ணி குடிக்கலாம் மாதிரி. செட் ஆஃப் 6. அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும், ஆக்சுவலாக நான் லைவாக ஒரு ஷாப்பில் போய் பாத்திரம் கழுவுற ஸ்டாண்டு பார்த்தேன். ரொம்ப இதே ப்ரைஸ் தான், இதே ப்ரைஸில், ஆமாம் இதே ப்ரைஸில் ஒரு 100 ரூபா கம்மியாக இருந்தது. இது வந்து அது 800 இது 900 ருபீஸ் ஆஃபரில் இருந்தது. என்னென்னா ஆனால் இது கீழே ஒரு ட்ரே இருந்தது, அந்த ட்ரே அதில் இல்லைன்ட்டாங்க லைவ் கடையில். ட்ரேயோட லைவாக வரல, ஆன்லைனில் தான் அப்படி கிடைக்கும்ட்டாங்க. அதனால் நான் இதை வந்து அமேசானில் வாங்கினேன். இல்லைனா அந்த கடையிலேயே வாங்கி முடிச்சிருக்கலாம் எப்படியோ. தடா! ஸோ இந்த ட்ரே இருக்குல்ல கீழே, இந்த ட்ரேயோடு வர்றது இல்லைன்ட்டாங்க லைவாக கடையில். இந்த ட்ரேயோடு தான் எனக்கு வேணும், ஏன்னா அந்த தண்ணி அதில் கலெக்ட் ஆகும், அந்த ட்ரேவை மட்டும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த சிங்க் ஏரியாவே வந்து அந்த தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஒயிட்டாக ஆகிடுது. ஸோ அதனால் இந்த ட்ரேயோடு தான் வேணும்னு சொல்லி இது வாங்கினேன். குவாலிட்டி சூப்பராக தான் இருக்குது, ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. வித் இந்த ஸ்பூன் ரெஸ்டரோடு வருது. இப்படி ஸ்பூன் ரெஸ்டர் மாற்றிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த சைட்லேயும் ஸ்பூன் போடுறதுக்கு அந்த வி ஷேப் கொடுத்துருக்காங்க. அது இங்கே காம்பேக்டான சைஸ். ஐம் ஹாப்பி. ஃபைனலாக இருக்கிறது அகெயின் நான் சொன்னேன்ல க்ளீன் பண்ணுறதுக்கும் சிலது வாங்கியிருக்கேன்னு. இது ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பிரைட் வைப்பர். இதை போய் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கியான்னு நினைக்காதீங்க. நான் போய் ஒரு கடையில் 2 கடையில் தேடி பார்த்தேன். எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜ்டாக பழசாக இருந்துச்சு. ஸோ அமேசானில் ஆஃபரும் இருந்தது, நல்ல ஆஃபர். அன்றைக்கி நான் ஷாப்பிங் பண்ண டைமில் செம்ம ஆஃபர் இருந்தது எல்லாத்துலேயும். ஸோ அதனால் டக்குன்னு எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட். ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட இந்த அமேசான் ஹால் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு. இதோட ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி சௌபி ரெக்கமெண்ட்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சௌபர்னியா ரமேஷில் பயோவில் இருக்குது. அது மறக்காமல் நீங்கள் வேணா செக் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தோட லிங்க்கையும் அப்படியே அனுப்பிச்சிருவேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வ்ளாக்ஸோடு உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் பை, see you.